ஹலோ ஆல். புது கிரைண்டர் வந்து எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அப்படியே யூஸ் பண்ண முடியாது. பாருங்கள் எவ்வளோ கல் மண் தூசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் தவிடு இல்லாமல் தான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு பச்சை தண்ணியை எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டேன். இப்படி பண்ணுறனால வந்து நம்மளுக்கு கார்னரில் இருக்கிற தூசி மண் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து கல் வச்சு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஓட்டி விடலாம். இதை ஓட்டி விட்டு வந்து நல்லா அந்த தண்ணியை வச்சே வந்து அந்த கல்லையும் சேர்த்து வாஷ் பண்ணி விடணும். இது வந்து நல்லா சுற்றி அலசி விட்டுடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஓட விட்டு நல்லா கல்லை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் நல்லா அலசி விட்டுடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வாஷ் தண்ணி. நான் இந்த மாதிரி வந்து 2 தடவை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வாஷில் பாருங்கள் அந்த தண்ணி வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2வது தண்ணியும் போட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஓட விட்டுறேன். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். அப்படி இருந்துமே எவ்வளோ தூசியும் மண் இருக்குதுன்னு பாருங்கள். அடியில் பாருங்கள் எவ்வளோ கல் மண் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கடுத்து வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச ரேஷன் அரிசியை தான் போட்டு ஆட்ட போகிறேன். ரேஷன் அரிசியை வந்து கெட்டியாக ஆட்டாமல் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்து தண்ணியாக ஆட்டணும். அப்போ தான் வந்து நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறமா நல்லா கிரைண்டரோடு சேர்த்து அந்த கல்லையும் வந்து கழுவிடுங்க. கல்லுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கழுவணும். அதுலேயும் மண் கல் வந்து அதிகமாக இருக்கும். அந்த கல்லை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் இவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபஸ்ட்டே வந்து அரிசி போட்டிருந்தோன்னா இந்தளவு கிளியராக இருக்காது. நம்ம தண்ணி போட்டு வாஷ் பண்ணனால வந்து மாவு இவ்வளோ கிளியராக இருக்குது. அதை வந்து மாட்டுக்கு ஊற்றியாச்சு அந்த கழனி தண்ணியில். இப்போ பாருங்கள் இந்த தண்ணி வந்து எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வந்து 2 தடவை வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். கல்லையும் சேர்த்து கழுவி எடுத்தாச்சு. தவிடு இல்லாமலே பாருங்கள் அரிசியை வச்சு இப்படி கிரைண்டரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.